ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர்கார் அகாடமி. நான்கள் பால பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம 12th ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசன் சட்டமன்றம் அப்படின்ட்டு ஒரு லெசன் வந்து பார்ப்போம். அதற்கு முன்னாடி அந்த லெசனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதில் பார்த்திங்கன்னா அறிமுகம் அப்படின்ற ஒரு ஹெட்டிங் இருக்கும். அடுத்து 2.1 வந்து ஒன்றிய சட்டமன்றம் நாடாளுமன்றம், 2.2 நாடாளுமன்றத்தில் வந்து மக்களவை மற்றும் மாநிலங்களவையை பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க. 2.3 சட்டம் இயற்றும் நடைமுறைகள், 2.4 சட்டமன்றத்தின் அமைப்பு அதிகாரம் செயல்பாடுகள், 2.5 திருத்தச் சட்டங்களுக்கான நடைமுறைகள் மற்றும் வழிமுறைகள், 2.6 மாநில சட்டமன்றத்தோட கட்டமைப்பு எப்படி இருக்குது, அதிகாரம் எப்படி இருக்குது, செயல்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 2.7 வந்து மாநில சட்டமன்றத்தின் குழுக்கள் மற்றும் அதிகாரங்களும். ஓகேவா, இதை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் இந்த 2.1 அண்ட் 2.2 இருக்குல்ல, இது வந்து 10th பாலிட்டி லெசன் நம்பர் 2 மத்திய அரசு அல்லது நடுவண் அரசுன்ட்டு இருக்கும். எடிஷனை பொறுத்து வந்து நேம் வந்து மாறும். ஸோ 10th பாலிட்டி லெசன் நம்பர் 2ல் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே தான் 90% வந்து இந்த 2 பாயிண்ட்ஸுக்குமே வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த 10th பாலிட்டி லெசன் நம்பர் 2 வந்து படிச்சிருக்கணும். அடுத்தது இந்த 2.6 அண்ட் 2.7 இருக்குல்ல, இது வந்து என்னென்னா 100% 10th பாலிட்டி லெசன் நம்பர் 3 மாநில அரசில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே தான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த பாடத்துக்கு முன்னால் 10th பாலிட்டி லெசன் நம்பர் 2 நடுவண் அரசு, 10th பாலிட்டி லெசன் நம்பர் 3 மாநில அரசு அப்படிங்கிறத நன்றாக வந்து படிச்சிருக்கணும். மேலும் இந்த சட்டமன்றத்தின் அமைப்பு அதிகாரம் செயல்பாடுகள் இந்த 2.4 ஹெட்டிங், 2.5 ஹெட்டிங், இந்த ஹெட்டிங் ரிலேட்டடாகவும் 80% வந்து இந்த 2 பாடத்தில் இருக்குல்ல, இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது ரிலேட்டடாக வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சட்டம் இயற்றும் நடைமுறைகள் அப்படின்ட்டு இருக்குல்ல, இந்த ஒரு ஹெட்டிங் தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட்டாக வந்து இருக்கும். இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஹெட்டிங்காக இருக்கும். ஸோ இந்த இதெல்லாம் வந்து இப்போ அறிமுகத்துக்கு போகும். அறிமுகத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்தில் வந்து ஈரவைகள் வந்து இருக்குது. ஓகேவா, அது வந்து இந்த மக்களவை மற்றும் மாநிலங்களவை, அதனால் வந்து இது ஈரவை சட்டமன்றம் அப்படின்ட்டே வந்து சொல்லுவாங்க. மேலும் இந்த நாடாளுமன்ற முறையை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்திலிருந்து எடுத்திருக்காங்க. ஈரவை முறையை வந்து அமெரிக்கா அரசமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. மேலும் இந்தியாவில் வந்து 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும், அதை தான் வந்து ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. 8 யூனியன் பிரதேசமும் இருக்குது. இதில் வந்து டெல்லி மற்றும் புதுச்சேரி இந்த 2 இதுக்குமே வந்து சட்டமன்றம் வந்து உண்டு. ஓகே, இந்த 2க்கும் வந்து சட்டமன்றம் வந்து உண்டு. மேலும் இது வந்து துணைநிலை ஆளுநரால், மத்திய அரசோட துணைநிலை ஆளுநரால் வந்து கண்காணிக்கப்படுகிறது. மீதி எல்லாம் வந்து மத்திய அரசால் வந்து நேரடியாக வந்து கண்காணிக்கப்படுகிறது. அடுத்து ஃபஸ்ட்டு ஹெட்டிங் 2.1 ஒன்றிய சட்டமன்றம், அதாவது நாடாளுமன்றத்தை பற்றி இதில் வந்து பார்ப்போம். ஓகே, நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து என்னது கூட்டத்தொடர் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும்ல, அந்த கூட்டத்தொடர் வந்து ஏன் நடக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சட்ட முன்வரைவுகள். ஓகேவா, ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கான சட்ட முன்வரைவதற்கான ஒப்புதல் அளித்தல், பல்வேறு தீர்மானங்களை கொண்டு வருதல், அந்த நிகழ்வுகள், மேலும் அதில் விவாதம் நடத்தல், இதற்காக திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து நாடாளுமன்றத்தில் கூடுவது தான் வந்து கூட்டத்தொடர். ஓகேவா, கூட்டத்தொடர் அப்படின்னா வந்து என்ன டெஃபினிஷன் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. மேலும் கூட்டத்தொடர் அப்படிங்கிறது வந்து வருஷத்துக்கு வந்து 3 முறை வந்து நடக்கப்படும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர், அதாவது பட்ஜெட் கூட்டத்தொடர். பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து பிப்ரவரி டு மே மாதத்தில் வந்து நடக்கும். மழைக்கால கூட்டத்தொடர் இது ஜூலை டு ஆகஸ்ட் வந்து நடக்கும். குளிர்கால கூட்டத்தொடர் இது நவம்பர் டு டிசம்பர் வந்து நடக்கும். 3 கூட்டத்தொடர்கள் வந்து நடக்கிறது. இது வந்து முக்கியமானது. அடுத்தது வந்து நாடாளுமன்றத்திற்கு வந்து 2 முக்கியமான அதிகாரங்கள் மற்றும் பணிகள் வந்து இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சட்ட அதிகாரம், நிதி அதிகாரம். சட்டத்தை இயற்றுவதற்கான அதிகாரத்தை வந்து இருப்பது வந்து என்னது, நாடாளுமன்றத்துக்கு தான். மேலும் நிதி சம்பந்தமான அதிகாரத்தை வந்து இருப்பதும் நாடாளுமன்றம் தான். முக்கியம் வந்து மக்களவைக்கு வந்து அதிக அதிகாரம் நிதி சம்மந்தப்பட்டதில் வந்து உண்டு. மேலும் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் ஓகேயா, குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வந்து நாடாளுமன்றம் முக்கிய பங்காற்றுகிறது. அடுத்தது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆகியோரை பதவி நீக்கம் செய்யக்கூடிய அந்த தீர்மானம். ஓகே, அந்த தீர்மானத்தை என்ன சொல்லுவாங்கன்னா கண்டன தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தீர்மானத்தை விவாதிக்கவும் நிறைவேற்றி நீக்கம் செய்யவும் நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது. ஸோ ஓகேவா, இவங்க மேலெல்லாம் வந்து தீர்மானத்தை கொண்டு வந்து விவாதித்து நிறைவேற்றி நீக்கம் செய்யும் அதிகாரம் வந்து நாடாளுமன்றத்துக்கு உள்ளது. அந்த தீர்மானத்துக்கு வந்து என்னதுன்னா கண்டன தீர்மானம் அப்படின்ட்டு பேர். அந்த தீர்மானம் நிறைவேற்றி அவங்கள வந்து நீக்கக்கூடியதற்கு வந்து என்னென்னு பேர்னா பதவி நீக்கம் செய்யப்படும் நடைமுறைக்கு பேர் வந்து பழிச்சாட்டுதல். ஓகேவா, பழிச்சாட்டுதல் அப்படின்ட்டு பெயர். அடுத்த நாடாளுமன்றத்தை வந்து கூட்டுமாறு, நாடாளுமன்றத்தை வந்து கூட்டுமாறு அழைப்பது வந்து குடியரசுத் தலைவரின் கடமை. வருஷத்துக்கு வந்து 2 கூட்டத்தொடர்களுக்கு வந்து குறையாமல் வந்து நாடாளுமன்றத்தை வந்து கூட்ட வேண்டும்.
அதில் வந்து வருஷத்தோட முதல் கூட்டத்தொடரை வந்து குடியரசுத் தலைவர் வந்து தலைமை தாங்கி சிறப்புரை ஆற்றுவார். மேலும் புதிய ஆட்சி அமையும் போது அதோட முதல் கூட்டத்தொடரையும் வந்து இவர் வந்து உரையாற்றி குடியரசுத் தலைவர் வந்து உரையாற்றி தொடங்கி வைப்பார். ஓகேவா, வருஷத்தோட முதல் கூட்டத்தொடர் அல்லது புதிய ஆட்சி அமையும் போது அதோட முதல் கூட்டத்தொடருக்கு வந்து குடியரசுத் தலைவர் வந்து தலைமை தாங்கி சிறப்புரை வந்து ஆற்றுவார். இதில் வந்து என்ன பற்றி பேசுவாங்கன்னா, எதிர்காலத்தில் வந்து அரசு வந்து எப்படி செயல்படணும் அப்படின்ட்டு அரசு கொடுக்கறது தான். இப்போ அரசு வந்து நாங்கள் இதெல்லாம் செய்ய போடுறோம் அப்படின்ட்டு குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து குடியரசுத் தலைவர் வந்து அவருடைய சிறப்புரையில் வந்து வச்சுப்பார். புதிய கொள்கைகள், திட்டங்கள், புதிய முயற்சிகள் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லுவார். அடுத்தது இந்த ஒரு ஃப்ளோ சார்ட். இந்த ஃப்ளோ சார்ட்டை பற்றி நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். அதனால் நான் கொஞ்சம் டக்குன்னு வந்து சொல்லியிருந்தேன். நாடாளுமன்றத்தை மாநிலங்களவை, மக்களவை அப்படின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. மாநிலங்களவையில் வந்து 250 உறுப்பினர்களுக்கு மிகாமல் வந்து இருக்க வேண்டும். மக்களவையில் வந்து 552 உறுப்பினர்களுக்கு மிகாமல் வந்து இருக்க வேண்டும். மாநிலங்களவையில் வந்து 12 உறுப்பினர்களை வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் வந்து செய்கிறார். அது வந்து எந்த கேட்டகரியிலேருந்து பார்த்திங்கன்னா, கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டுத்துறை, சமூக சேவை, இதில் வந்து சிறப்பாக பங்காற்றியவர்கள் இருந்து 12 பேர்களை தேர்வு செய்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் வந்து செய்கிறார். இவர்கள் வந்து நியமன உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மாநில மற்றும் ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் 238 பிரதிநிதிகளுக்கு மிகாமல் வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். 238 வந்து தாண்டிடக்கூடாது. ஓகேவா, இதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் உண்டு. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் என்ன சொல்ல கண்டிப்பாக படிக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஏன்னா ஸ்கூல் புக் ரிலேட்டடாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதனால் வந்து இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அப்படின்னு போகும்போது 238 இருக்கும், 233 இருக்கும், 245 அந்த மாதிரி நிறைய டேட்டா வந்து இருக்கும். ஓகேவா, அந்த டேட்டாவில் வந்து மெமரி பண்ண வேண்டாம், தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதுமானது. புக்கில் உள்ள டேட்டா ரிலேட்டடாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதனால் புக்கில் உள்ள டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால் இந்த டேட்டாவெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நிறைய டேட்டா சொல்லி குழப்ப வரும்ல, அதனால் இந்த டேட்டாவை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது மக்களவையை பொறுத்த வரைக்கும் 552 உறுப்பினர்களுக்கு மிகாமல் வந்து இருக்க வேண்டும். அதில் 530 உறுப்பினர்கள் வந்து மாநிலம். ஓகேவா, மாநிலத்துக்கு வந்து 530 பிரதிநிதிகள் மிகாமல் வந்து மாநிலத்தில் வந்து இருக்க வேண்டும். 2 பிரதிநிதிகள் ஆங்கிலோ இந்தியனத்திற்காக குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செய்வார். இப்போ 104வது சட்ட திருத்தத்தின்படி ஆங்கிலோ இந்தியன் பிரதிநிதித்துவம் வந்து அந்த 10 இயர் எக்ஸ்டென்ஷன் வந்து நீக்கப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட் எடிஷன் புக்கில் வந்து இந்த ஆங்கிலோ இந்தியன் வார்த்தை இருக்காது அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி இல்லைன்னா அதை வந்து படிக்க வேண்டாம். இப்போ புக்கில் இருக்கிறதுனால அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்தது ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியிலேருந்து யூனியன் பிரதேசத்துலேருந்து 20 உறுப்பினர்களுக்கு மிகாமல் வந்து இருக்க வேண்டும் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த டீட்டெயிலில் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது புக்கில் இருக்கிறது டீட்டெயில்னால இதிலேருந்து கேள்விகள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, வேணால் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வரணும், இப்போ வந்து சொல்கிறேன், கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 250 உறுப்பினர்கள் மிகாமல் இருக்கணும்ல. தற்போது 245 உறுப்பினர்கள் வந்து இருக்கிறார்கள். இதில் யூனியன் பிரதேசம் மற்றும் ஸ்டேட்டில் இருந்து 233 உறுப்பினர்கள் வந்து தற்போது வந்து இருக்கிறார்கள். 12 உறுப்பினர்கள் வந்து நியமன உறுப்பினர்கள். ஓகேவா, இதுதான் வந்து கரெக்டான டீட்டெயில். ஓகேவா, அடுத்தது இங்கே 552ல் 545 உறுப்பினர்கள் தற்போது இருக்கிறார்கள். அதில் 530 பேர் வந்து ஸ்டேட்டில் இருந்து, 13 பேர் வந்து யூனியன் பிரதேசத்தில் இருந்து, 2 பேர் வந்து ஓகேவா 543 2 பேர் வந்து ஆங்கிலோ இந்தியன் பிரதிநிதித்துவம் இந்த இவங்களால் வந்து இருக்கிறாங்க. தற்போது இருக்காங்களான்னு தெரில. ஓகேவா, இதில் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் 2ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா, இதுதான் வந்து தற்போது இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நான் இதற்கு முன்னாடி ஒரு வீடியோவில் 238 பேர் வந்து 230 + 8ன்னு சொல்லியிருப்பேன். அது இந்த 238 2ஆக பிரிக்கும்போது 230 + 8ன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் தற்போதைய நிலைமையில் வந்து ஸ்டேட் அண்ட் யூனியன் பிரதேசத்தை சேர்த்து 233, அதில் ஸ்டேட் எத்தனை, யூனியன் பிரதேசம் எத்தனைன்ட்டு சரியாக தெரில. ஸோ இந்த டேட்டாவில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் புக்கில் உள்ளதை நல்லா வந்து மெமரிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சபாநாயகரோட பங்கு மற்றும் பொறுப்புகள். ஓகே, நாடாளுமன்ற தலைமை செயலகத்தின் நிர்வாகத் தலைவர் வந்து யார்? மக்களவை சபாநாயகர். குடியரசுத் தலைவர் வந்து அவருடைய சிறப்புரை வந்து ஆற்றிட்டு போயிடுவார். அதற்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை வந்து முன்மொழிவது வந்து சபாநாயகரோட கடமை. ஒரு திருத்த சட்டம் முன்மொழிவதற்கு முன்னாடி வந்து சபாநாயகரோட அனுமதி வந்து பெற வேண்டும். நாடாளுமன்றத்தோட கூட்டத்தொடரை வந்து கூட்டுபவர் வந்து நாடாளுமன்றத்தோட கூட்டத்தொடரை வந்து கூட்டுபவர் வந்து குடியரசுத் தலைவர். அதற்கு தலைமை தாங்குபவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்களவையோட சபாநாயகர். ஓகேவா, லோக்சபா ஸ்பீக்கர்.
அடுத்தது 52வது சட்ட திருத்தத்தின்படி ஒரு உறுப்பினரை கட்சி தவளையின் அடிப்படையில் தகுதி இழப்பு செய்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் வந்து அவருக்கு தான் இருக்குது. ஸோ 52வது திருத்தச் சட்டத்தின்படி கட்சி தாவல் படி இந்த உறுப்பினர் வந்து பதவி நீக்கம் செய்வது செய்யாமல் இருப்பதும் வந்து சபாநாயகரோட விருப்பம். அது வந்து சபாநாயகரோட அதிகாரத்திற்கு உட்பட்டது. அதில் எந்த நீதிமன்றம் வந்து தலையிடாது. முடிவு செய்யும் வாக்கு. ஓகேவா? அதேமாதிரி நான் இந்த 52வது சட்ட திருத்தத்தின்படிலாம் வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து சொல்லிட்டேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். 52வது சட்ட திருத்தம் 1985 52வது சட்ட திருத்தம் வந்து கொண்டு வரப்பட்டது. இது 10வது அட்டவணையில் வந்து இருக்கிறது. ஒரு கட்சி உறுப்பினர் ஒரு சின்னத்தில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வேறொரு சின்னத்துக்கு ஆதரவு கொடுக்கும் பட்சத்தில் அவரை வந்து பதவி நீக்கம் வந்து செய்யலாம். ஓகேவா? இதுதான் வந்து குட்டியாக வந்து கான்செப்ட் வந்து சொல்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கோங்க. முடிவு வாக்கு அப்படிங்கும்போது ஒரு சட்ட மசோதா வந்து வருது. ஓகேவா? அதுக்கு வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்ட்டு 2 பேரும் வந்து 100-100ன்ட்டு ஓட்டு போடுறாங்க. ஆதரவு 100 எதிர்ப்பு வந்து 100 அப்படின்ட்டு வர்றது பட்சத்தில் சபாநாயகர் இருக்கார்ல, சபாநாயகர் போய் அவருடைய முடிவு வாக்கு வந்து போடுவார். அவர் ஆதரவுக்கு வந்து முடிவு வாக்குப்பட்டால் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். எதிர்ப்புக்கு வந்து வாக்களித்தார்னா அது வந்து நிராகரிக்கப்படும். ஓகேவா? ஸோ இவரோட ஓட்டு வந்து ஃபைனலைஸ் பண்ணும் ஒரு சட்ட மசோதா அல்லது ஏதாவது ஒரு வாக்கெடுப்பு எடுக்கும்போது நம்பிக்கையில்லா தீர்மானம் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இவருடைய ஒரு ஓட்டு வந்து கடைசியாக வந்து முடிவு செய்யப்படும். அதான் வந்து இது முடிவு செய்யும் வாக்கு அப்படிங்கிறாங்க, கேஸ்டிங் ஓட். அடுத்தது இது வந்து ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. உறுப்பினர்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை. ஓகேவா? மக்களவை அல்லது மாநிலங்களவை கூட்டத்தொடர்களை நடத்துவதற்கு மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் குறைந்தபட்சம் 10ல் 1 பங்கு உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருக்க வேண்டும். ஓகேவா? அந்த நடத்துவதற்கு வந்து 10ல் 1 பங்கு உறுப்பினர்கள் வந்து இருக்க வேண்டும். மேலும் இன்னொரு பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. 108வது திருத்தச் சட்டத்தின்படி 33% வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு வந்து நாடாளுமன்றத்தில் வழங்க வேண்டும் அப்படின்ட்டு மாநிலங்களவையில் வந்து சட்ட திருத்தத்தை வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது 2010-11 அந்த ரேஞ்சிலே வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் தற்போது வரை அது மக்களவையில் வந்து நிறைவேற்றப்படாமே வந்து இருக்கிறது. ஓகேவா? அது வந்து ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. புக்கில் பார்த்துக்கோங்க. அடுத்த மாநிலங்களவை கான்செப்ட் வந்து அமெரிக்காவில் உள்ள மாநிலங்களவை கான்செப்ட் தான் வந்து இங்கே இந்தியாவில் வந்து பிரதிபலிச்சிருக்காங்க. இது வந்து 1952 ஏப்ரல் 3ஆம் தேதி வந்து மாநிலங்களவை வந்து உருவாக்கப்பட்டது. ஓகே, மாநிலங்களவையோட செயல்பாடுகள் அப்படிங்கும்போது அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உள்ள மாநிலங்களவை உறுப்பினர்களுமே தான். அமெரிக்காவில் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா செனட்டர்கள் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஆனால் அமெரிக்காவில் வந்து இந்த மாநிலங்களவையோட உறுப்பினர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து பரப்பளவு மற்றும் மக்கள் தொகையை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. எல்லா மாநிலத்துக்கும் சமமான பிரதிநிதித்துவத்தை வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்தந்த மாநிலங்களின் மக்கள் தொகையோட அடிப்படையில் வச்சு தான் வந்து மாநிலங்களவை உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து அதிக மக்கள் தொகை கொண்டது. அதனால் உத்தரப்பிரதேசத்தில் வந்து 31 உறுப்பினர்கள் வந்து மாநிலங்களவை உறுப்பினராக வந்து கொடுத்துருக்காங்க. குறைந்த மக்கள் தொகையான சிக்கிமுக்கு வந்து ஒரே ஒரு உறுப்பினர் தான் வந்து மாநிலங்களவை எம்பியாக வந்து கொடுத்துருக்காங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 18 உறுப்பினர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து இந்தியாவில் வந்து மக்கள் தொகை அடிப்படையில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் செனட்டர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து ஒரே மாதிரியான மாநிலங்களவை உறுப்பினர்களை தான் வந்து கொடுப்பாங்க. மக்கள் தொகையை அண்டு பரப்பளவு வந்து டிபெண்ட் வந்து பண்ண மாட்டாங்க. இந்தியாவில் வந்து மக்கள் தொகை அண்டு பரப்பளவு வந்து டிபெண்ட் வந்து பண்ணுவாங்க. அடுத்தது இதை பற்றி வந்து 4வது பட்டியலில் வந்து இந்த மாநிலங்களவை இந்த தேர்ந்தெடுக்கும் உறுப்பினர்களை பற்றி சொல்லியிருக்காங்க. மாநிலங்களவை உறுப்பினரோட பதவிக்காலம் வந்து 6 ஆண்டுகள். இவர்கள் வந்து மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படலாம். இது வந்து ஒரு நிரந்தர அவை. இதை வந்து முழுமையாக வந்து கலைக்க முடியாது. மேலும் 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் வந்து எவ்ரி 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, ஓகே, 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் எவ்ரி 2 ஆண்டுகள் ஒரு முறை வந்து ஓய்வு வந்து பெறுவார்கள். அதுமாதிரி ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்து நடக்கும்போது 40 நாட்களுக்கு முன்பும் 40 நாட்களுக்கு பின்பும் வந்து அவரை கைது செய்ய வந்து ஒருத்தர் வந்து முடியாது அந்த உறுப்பினர்கள். மேலும் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் ஒரு உறுப்பினருக்கு சட்ட நடவடிக்கை அறிக்கை அளிப்பது மற்றும் கைது ஆகியவற்றிலிருந்து விதி விலக்கு அளிக்கப்படுகிறது. ஓகேவா? அடுத்த நாடாளுமன்றத்தில் உள்ள மக்களவை மற்றும் மாநிலங்களவையோட அதிகாரங்கள் பற்றி இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த அதிகாரங்களை பற்றி ஜஸ்ட்டு வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இந்த அதிகாரத்தை வச்சு தான் கேள்விகள் கேட்பது ரொம்ப கஷ்டம். ஜஸ்ட்டு வந்து ரீட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் ஸ்பீடாக வந்து அந்த அதிகாரங்கள்லாம் வந்து என்னென்னு சொல்லியிருந்தேன்.
ஓகேவா? நான் இந்த இந்த செகண்ட் லெசன் இருக்குல்ல, இதில் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் சொல்லியிருக்க மாட்டேன். நீங்கள் ஆல்ரெடி அந்த லெசன்ஸ் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த லெசன்ஸும் அந்த லெசன்ஸ்லாம் மிக்ஸ்அப் ஆகும்போது கரெக்டாக கன்டென்ட் வந்து வந்துரும். நீங்கள் அதெல்லாம் படிக்காமல் இந்த லெசன் மட்டும் இந்த வீடியோ மட்டும் பார்க்கீங்கன்னா, ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு படிச்சிருங்க நான் சொன்னதெல்லாம். அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வந்து முடிஞ்சிடும். அதேமாதிரி இந்த புக்கில் வந்து நிறைய வளவலன்னு கொடுத்துருப்பாங்க. நான் எது தேவையோ அதை மட்டும் தான் வந்து சொல்கிறேன். ஓகே, மக்களவையின் அதிகாரங்கள் வந்து ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பார்ப்போம். ஓகே, நாட்டின் ஒட்டுமொத்த மக்களின் பிரதிநிதியாக வந்து மக்களவை வந்து செயல்படுகிறது. மேலும் மக்களவையில் தான் வந்து நாட்டின் கொள்கைகள், திட்டங்கள், சட்டங்கள் வந்து உருவாக்கப்படுகின்றன. மக்களவையை வந்து மத்திய பட்டியல், அதாவது ஒன்றிய பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் மீது வந்து சட்டங்கள் வந்து இயற்றலாம். மேலும் பணம் சார்ந்த முன்வரைவுகள் வந்து மக்களவையில் மட்டும்தான் வந்து நிறைவேற்றப்படும். நிதிநிலை அறிக்கை, பணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சட்டத்தையும் வந்து மக்களவையில் வந்து நிறைவேற்றலாம். மாநிலங்களவையினால் அது வந்து நிராகரிக்க முடியாது. 14 நாட்கள் வந்து காலதாமதம் படுத்தலாமே தவிர அதற்கு வந்து நிராகரிக்க முடியாது. மேலும் மாநிலங்களவை வந்து ஏதாவது ஆலோசனை வந்து கூறலாம். இதில் தான் திருத்தம் பண்ணுங்கன்னு ஆலோசனை கூறலாம். அதை வந்து ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் வந்து மக்களவையோட விருப்பம். மேலும் நிதி அறிக்கையை வந்து தயார் செய்து வெளியிடுவது வந்து மக்களவையோட கடமை. மேலும் அதை வந்து நிதியமைச்சர் வந்து செய்வார். கேள்விகள், துணை கேள்விகள், முன்வரைவு நிறைவேற்றம், நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் வந்து மக்களவையில் மட்டுமே வந்து கொண்டு வர முடியும். நம்பிக்கையில்லா தீர்மானம் என்னது? மக்களவையில் மட்டுமே வந்து கொண்டு வர முடியும். அடுத்தது அரசு அமைப்பை திருத்தி அமைக்கவும். ஓகேவா? அரசியலமைப்பை திருத்தி அமைக்கவும் அவசர கால நிலை பிரகடனத்தை கொண்டு வருவது வந்து மக்களவையில் மட்டுமே முடியும். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் வந்து தேர்தலில் வந்து பங்காற்றுவது வந்து மக்களவை வந்து முக்கிய பங்காற்றுகிறது. புதிய குழுக்கள், ஆணையங்களை வந்து அமைக்கும் அதிகாரம் வந்து மக்களவைக்கு வந்து கொண்டுள்ளது. மக்களவையின் நம்பிக்கையை இழந்தால் அந்த ஒட்டுமொத்த ஆட்சியும் இழந்து மீண்டும் வந்து புதிய தேர்தலை வந்து சந்திக்க வந்து நேர்ந்திருக்கும். பிரதமர் உட்பட அனைத்து அமைச்சரவை ஆகியோர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும். ஒருவேளை பிரதமர் மக்களவையின் நம்பிக்கையை இழந்தாலே முடிச்சு. அதேமாதிரி பிரதமர் வந்து மாநிலங்களவை உறுப்பினராக கூட, மாநிலங்களவை எம்பியாக கூட பிரதமர் வந்து இருக்கலாம். பிரதமர் அப்படிங்கிறது வந்து மக்களவை எம்பியாக இருக்கலாம் அல்லது மாநிலங்களவை எம்பியாக கூட இருக்கலாம். ஆனால் அவருக்கு வந்து மக்களவையிலிருந்து சப்போர்ட் வந்து இருக்க வேண்டும். மக்களவையோட ஆதரவு வந்து இருக்க வேண்டும். அவர் மக்களவை எம்பியாக இருக்கலாம், மாநிலங்களவை எம்பியாக இருக்கலாம். ஆனால் மாநிலங்களவை எம்பியாக இருந்தால் கூட அவருக்கு வந்து மக்களவையோட எம்பி சப்போர்ட் வந்து இருக்க வேண்டும். மேலும் பிரதமர் உட்பட அமைச்சர்கள் எல்லாருமே வந்து மக்களவைக்கு வந்து பொறுப்பானவர்களாக வந்து மாறிடுவார்கள். ஓகேவா? ஆனால் வந்து பெரும்பாலும் பிரதமர்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தான் வந்து இது வருவாங்க. அதனால் மக்களவைக்கு தான் வந்து சொந்தம் கொண்டாடுவார்கள். ஓகே, இது வந்து நம்ம என்னது மக்களவையோட அதிகாரங்கள் பார்த்துட்டோம். மாநிலங்களவையோட அதிகாரத்தை வந்து 3 தான் வந்து பிரிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மக்களவையும் மாநிலங்களவையும் சம அளவில் அதிகாரம் உள்ள இடங்கள். செகண்ட் வந்து மாநிலங்களவையும் மக்களவையும் சமமற்ற அதிகாரம் உள்ள இடங்கள். தேர்டு வந்து மாநிலங்களவையோட சிறப்பு அதிகாரங்கள், மக்களவையுடன் பகிர்ந்து கொள்ளப்படாதவை என்ன அப்படின்ட்டு 3 தான் வந்து பிரிச்சிருக்காங்க. இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. மக்களவை மற்றும் மாநிலங்களவைக்கான சமமான அதிகாரங்கள் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டிராஃப்ட். ஓகேவா? ஒரு சட்ட டிராஃப்ட் வந்து கொண்டு வருவாங்க. சட்ட முன்வரைவுகளை வந்து அறிமுகப்படுத்துதல் மற்றும் அதை நிறைவேற்றுதலுக்கு ரெண்டுக்குமே வந்து பங்கு இருக்கிறது. மாநிலங்களவைக்கும் வந்து பங்கு இருக்குது. இதுக்கு வந்து ரெண்டுக்குமே வந்து சமமான பங்கு எடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த திருத்தச் சட்டம் கொண்டு வருதல். அடுத்த இந்திய அரசின் தொகுப்பு நிதியில் வந்து செலவினங்களுக்கான முன்வரைவுகளை, இவ்வளவு காசு வந்து செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான முன்வரைவுகள். இந்த முன்வரைவுகள் அப்படிங்கிறாங்களே, இது வந்து ஒன்றும் கிடையாது. இப்படிலாம் வந்து இருக்குது. ஒரு அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் வந்து பண்ண வேண்டாம். குடியரசுத் தலைவரை வந்து பதவி நீக்கம் செய்யும் முறையில் வந்து தேர்ந்தெடுக்குதல் மற்றும் பதவி நீக்கம் செய்யும் முறையில் வந்து இருக்கிறது. துணை குடியரசுத் தலைவரையும் வந்து தேர்ந்தெடுத்தல் மற்றும் பதவி நீக்கல் செய்தல் வந்து இருக்கிறது. மேலும் துணை குடியரசுத் தலைவரை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களவையில் வந்து ஒரு சிறப்பு பெரும்பான்மை மூலியமே வந்து துணை குடியரசுத் தலைவரோட பதவியை வந்து நீக்க முடியும். ஓகேவா? அதை வந்து சாதாரண பெரும்பான்மை மூலம் வந்து மக்களவை வந்து ஏற்றுக்கொள்கிறது. ஓகே, இந்த வந்து பாயிண்ட் வந்து படித்து வச்சுக்கோங்க. இந்த சிறப்பு பெரும்பான்மை, சாதாரண பெரும்பான்மைலாம் என்ன அப்படிங்கிறத நான் வந்து பின்னாடி வந்து சொல்கிறேன். அடுத்தது வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, நீதிபதி, தலைமை தேர்தல் ஆணையர், இந்தியாவின் தலைமை கணக்கையாளர், CAG, இவங்க எல்லாரையும் பதவி நீக்கம் செய்யும் பரிந்துரையை வந்து
மக்களவை மற்றும் மாநிலங்களவை ரெண்டுமே வந்து சேர்ந்து செய்யக்கூடிய அதிகாரம் வந்து பெற்றுள்ளது. குடியரசுத் தலைவரின் அவசர சட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்தல் 3 விதமான பிரகடனங்களுக்கும் ஓகேவா 352, 356, 360 தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, நிதி அவசர நிலை 3க்கும் வந்து ஒப்புதல் வந்து வழங்குகிறாங்க. மேலும் பிரதமர் உட்பட அமைச்சர்கள் தேர்வு செய்தல். இந்திய அரசமைப்பின்படி பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் 2 அவைகளில் ஏதேனும் ஒன்றில் உறுப்பினராக இருத்தல் வேண்டும். ஓகேவா, மக்களவையில் அது மாநிலங்களவை எதுலையாட்டு ஒன்றில் வந்து எம்பியாக வந்து இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் எந்த அவையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் மக்களவைக்கே வந்து அவர்கள் வந்து பொறுப்பானவர்கள். ஓகேவா, இதற்கு முன்னாடி பிரதமருக்குன்னு சொன்னோம்ல, அது வந்து பிரதமர் மற்றும் எந்த அமைச்சராக இருந்தாலும் சரி. அடுத்தது நிதிக்குழு, ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் போன்றவரின் அமைப்புகள் அளிக்கும் அறிக்கைகளை பரிசீலித்தல். ஓகேவா, அவங்க கொடுக்கக்கூடிய அறிக்கைகளை வந்து ஆராய்ஞ்சு பார்த்து என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் இது அதிகாரம் வந்து இருக்கிறது. உச்சநீதிமன்றம் மற்றும் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அதிகாரம் வரம்பை கட்டுப்படுத்துதல். ஓகேவா, அதிகாரத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடியதும் வந்து ரெண்டுக்குமே வந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. அடுத்த மக்களவையுடனான சமமற்ற நிலை மாநிலங்களவைக்கு எங்கெல்லாம் வந்து நிகழ்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, நிதி மசோதாவை மக்களவையில் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். மேலும் அதை நிறைவேற்றி 14 நாட்களுக்குள் வந்து பரிந்துரை கொடுக்கலாம். அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்வது நிராகரிக்கிறது வந்து மக்களவையோட உரிமை. ஓகேவா, ஆனால் அவங்க நிராகரித்தா கூட 2 அவையிலும் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக வந்து கருதப்படும். மணி பில் வந்து ஆர்டிக்கல் 110 கீழே வந்து நிதி மசோதாக்கள் இதெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. ஆர்டிக்கல் 110 கீழே தான் வந்து நிதி மசோதா வந்து கொண்டு வராங்க. நிதி மசோதாவை எங்கே கொண்டு வரும்? மக்களவையில் மட்டுமே தான் அறிமுகப்படுத்த முடியும். மேலும் ஒரு மசோதா ஓகேவா, ஒரு மசோதா சாதாரண மசோதாவா அல்லது பண மசோதா அப்படின்ட்டு முடிவு செய்வது வந்து மக்களவை சபாநாயகர். அடுத்தது இப்போ கூட்டம் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு மசோதா வந்து நிறைவேற்றப்படலை, ரொம்ப நாளாக வந்து பெண்டிங்லேயே இருக்குது அப்படின்ட்டு போது குடியரசுத் தலைவர் வந்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை ரெண்டையும் வந்து கூட்டத்தொடருக்கு வந்து கூட்டுவார். அப்படி கூட்டும்போது அதற்கு தலைமை வகிப்பவர் யாருன்னு பார்த்திங்கன்னா மக்களவை சபாநாயகர் தான் இருப்பார், தவிர மாநிலங்களவையோட தலைவராக வந்து இருக்க மாட்டார். அதே மாதிரி பொதுவாக கூட்டங்களின் வாக்கெடுப்பில் மக்களவையின் நிலைப்பாடே வெற்றி பெறும். ஏன்னா வந்து மக்களவையில் வந்து 545 உறுப்பினர்கள், மாநிலங்களவையில் வந்து 245 உறுப்பினர்கள் தான். இப்போ மக்களவையில் வந்து அவங்க மெஜாரிட்டியாக வின் பண்ணியிருந்தாலே அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா மாநிலங்களவையில் கொஞ்சம் உறுப்பினர்கள் இருக்கும். ஓகேவா, ரெண்டையும் கூட்டி எதிர்கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கையை விட குறைவாக இருந்தால் மட்டும்தான் ஆளுங்கட்சியோட தீர்மானம் வந்து வெற்றி பெறாது. அது வந்து ரொம்ப ரேராக தான் வந்து நடக்கும். அடுத்த மாநிலங்களவையில் வந்து நிதிநிலை அறிக்கையை வந்து திட்டத்தின் மீது விவாதம் நடத்தலாம், ஆனால் அதற்கான வாக்கெடுப்பில் பங்கு பெற முடியாது. மக்களவைக்கு மட்டுமே உள்ள சிறப்புரிமையாகும். தேசிய அவசர நிலையை நீக்கும் தீர்மானம் மக்களவையில் மட்டுமே வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும். ஓகேவா, இதுக்கு ஒப்புதல் வந்து இவங்க அளிக்க முடியும் இந்த தேசிய அவசர நிலைக்கு மாநிலங்களவை. ஆனால் அறிமுகப்படுத்தப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுவதும் நிராகரிக்கப்படுவதும் வந்து மக்களவைக்கு மட்டும்தான் வந்து இருக்கிறது. அது நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறது வந்து மக்களவையில் மட்டும்தான் வந்து கொண்டு வரும். மாநிலங்களவையோட சிறப்பு அதிகாரங்கள் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 249, ஆர்டிக்கல் 312 இந்த 2 தான். மாநிலங்களவை மாநில பட்டியலில் குறிப்பிட்டிருக்கப்பட்டும் அதிகாரங்களில் நாடாளுமன்றம் சட்டம் இயற்ற அதிகாரம் அளிக்க முடியும். ஓகேவா, மாநில பட்டியலில் குறிப்பிட்டிருக்கப்பட்டுள்ள துறைகளில் வந்து நாடாளுமன்றம் சட்டம் இயற்ற வந்து இந்த ஆர்டிக்கல் 249 வந்து அதிகாரம் வந்து அளிக்கிறது. ஓகேவா, ஏன்னா மாநில பட்டியலில் மாநில பட்டியலில் உள்ள துறைகளின் மீது மாநில அரசு தான் வந்து சட்டம் இயற்ற முடியும். மத்திய அரசு சட்டம் இயற்றணும் அப்படின்னு நீ எதிர்பார்த்தால் அவங்க இந்த ஆர்டிக்கல் 249 யூஸ் பண்ணி மாநிலங்களவை மூலியமாக வந்து நாடாளுமன்றம் வந்து இந்த சட்டத்தை வந்து இயற்ற முடியும். அடுத்த ஆர்டிக்கல் 312 அப்படிங்கிறது மாநில மற்றும் மத்திய அரசுக்கு பொதுவான அனைத்து இந்திய தேர்வாணையத்தை உருவாக்க நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்க முடியும். ஒரு பொது தேர்வாணையத்தை உருவாக்குங்க அப்படின்ட்டு அந்த ஒரு இதை வந்து பவரை வந்து கொடுக்க முடியும். மக்களவையுடன் ஒப்பிடும்போது மாநிலங்களவைக்கு குறைவான அதிகாரம் கொண்டிருக்கப்பட்டிருந்தாலும் கீழ்கண்ட விவகாரங்களில் இதன் பயன் முக்கியமானது. மாநிலங்களவையோட முக்கியமான பயன்பாடுகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க.
ஓகேவா? அவசரமாக குறைபாடுகளுடன் கவனமின்றி மக்களவையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அனுப்பப்படும் சட்ட முன்வரைகளை திருப்பி அனுப்பவும் அவற்றில் திருத்தங்களை மேற்கொள்ளவும் மாநிலங்களவை செய்கிறது. ஒரு சில இதில் வந்து செய்யலாம். மேலும் 12 உறுப்பினர்கள் கலை, இலக்கியம், சமூக சேவை, விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்குபவர்களை வந்து நியமனம் வந்து செய்கிறார்கள். கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையான மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாப்பும் காவலனாக மத்திய அரசின் அதிகார தலையீடுகளை தடுக்கிறது. ஓகே, மாநிலங்களவை வந்து மத்திய அரசோட அதிகார தலையீடுகளை வந்து தடுக்கிறது. ஓகே, அவ்வளோதான், இந்த 3 தான். மேலும் ஆர்டிகல் 120 உங்களுக்கு தெரியுமால கொடுத்துருப்பாங்க, ரொம்ப முக்கியமானது. ஆர்டிகல் 120 அப்படிங்கிறது நாடாளுமன்றத்தில் வந்து ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் தான் வந்து பேச வேண்டும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்தாலும் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் தெரியாதவர்கள் வந்து அந்த சபாநாயகர் அல்லது மாநிலங்களவையோட தலைவரோட பெர்மிஷன் வாங்கி அவங்களோட தாய்மொழியில் வந்து பேசலாம். அடுத்த சட்டம் இயற்றும் நடைமுறைகள். சட்டம் இயற்றும் நடைமுறைகள் வந்து பார்த்திங்கன்னா, முதல் வாசிப்பு, 2ஆம் வாசிப்பு, குழு நிலை, அறிக்கை நிலை, 3வது வாசிப்போடு முடிஞ்சிட்டு மேலும் 4வது வாசிப்பு, 5வது வாசிப்புலாம் வந்து வேறு புக்கிலெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் புக்கில் வந்து 3வது வாசிப்போடு முடிச்சுட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம பார்ப்போம் புக்கில் கொடுத்துருக்கனால. ஓகே, இப்போ வந்து முதல் வாசிப்பு அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஒரு சட்ட முன்வரைவு. ஓகேவா? ஒரு சட்ட முன்வரைவை வந்து இந்த சட்ட மசோதா, இந்த முன்வரைவு அப்படிங்கிறதே வந்து 2 தான் வந்து பிடிக்கிறாங்க. ஒன்று வந்து அரசாங்க மசோதா, இன்னொன்று வந்து சாதாரண மசோதா. அரசாங்க மசோதாவை வந்து அமைச்சர்கள் மட்டும்தான் வந்து கொண்டு வர முடியும். ஓகேவா? அரசாங்க மசோதா வந்து அமைச்சர்கள் மட்டும்தான் வந்து கொண்டு வர முடியும். சாதாரண மசோதா வந்து யாருனாலும் வந்து கொண்டு வரலாம். ஓகே, எந்த அமைச்சர்கள் அல்லது உறுப்பினர்களாலும் கொண்டு வரலாம். அதை வந்து தனிநபர் சட்டம் முன்வரைவு அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. இந்த சட்ட முன்வரைவை வந்து ஏதாவது ஒரு அவையில், மக்களவை அல்லது மாநிலங்களவையில் ஏதாவது ஒரு அவையில் வந்து கொண்டு வரணும். இப்படி நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்ட்டு வந்து கொண்டு வரணும். கொண்டு வர்றது வந்து 1 மாதம் முன்பே வந்து சபாநாயகர் அல்லது மாநிலங்களவை தலைவருக்கு வந்து தெரிவிக்க வேண்டும். ஓகேவா? 1 மாதத்துக்கு முன்னாடியே இந்த சட்ட முன்வரைவை வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத தெரிவித்து அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி கொண்டு வரணும் ஏதாவது ஒரு அவையில். அது அரசாங்க மசோதாவாக இருந்தால் அமைச்சரவையில் வந்து அமைச்சர்கள் வந்து சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து தனிநபர் சட்டம் முன்வரைவு சாதாரண ஆட்கள் வந்து சொல்லுவாங்க. மேலும் இந்த மசோதாவை வந்து அரசு நாளிதழில் வந்து வெளியிட்டுட்டாங்க. ஓகேவா? அது மேலே விவாதம் நடத்துவதற்கு முன்னாடியே வந்து அதை வந்து வெளியிட்டுட்டாங்க. அரசு நாளிதழில் வந்து வெளியிட்டுட்டாங்க அப்படின்னா வந்து அதற்கு வந்து தீர்மானம் வந்து தேவையில்லை. இல்லைன்னா வந்து தீர்மானம் வந்து நிறைவேற்ற பிறகு தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும். அரசு இதழில் வெளியிட்டுட்டால் தீர்மானம் வந்து தேவையில்லை. அந்த 2 நாள் கழித்து 2ஆம் வாசிப்பு நடக்கும். ஓகே, 2ஆம் வாசிப்பில் வந்து 4 நிலைகள் வந்து உண்டு. அது வந்து என்னென்னா, அதில் முக்கியமானது மட்டும் நான் சொல்கிறேன். 2 இது முக்கியமானது. ஒன்று வந்து நாடாளுமன்றம் வந்து ஒரு குழு அமைப்பாங்க. இதற்குன்னு ஒரு குழு அமைக்கலாம் அப்படின்ட்டு. இல்லைன்னா வந்து மக்கள்கிட்ட வந்து கருத்துக்கள் வந்து கேட்போம். இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து இருக்கும். ஓகேவா? இல்லை மக்களின் கருத்துக்கள் வந்து கேட்கப்படும். 4 இதுகள் உண்டு. அதில் ஜஸ்ட் ஒரு புக்கில் இருக்கும், ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 2ஆம் வாசிப்பு முடிச்சு அடுத்தது வந்து குழு நிலையில் வந்து என்னென்னா, இந்த முன்வரைவுக்கு வந்து தேர்வுக்குழுக்கு வந்து அனுப்பப்படும். ஓகேவா? இப்போது இந்த முன்வரைவில் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் இப்போ உதாரணத்திற்கு என்விரான்மெண்டலோட இதை வந்து மாற்றினாங்க, மசோதா வந்து மாற்றினாங்க. ஓகேவா? என்விரான்மெண்டல் மசோதா வந்து மாற்றினாங்க. அடுத்தது வந்து எஜுகேஷன், புதிய கல்விக் கொள்கையை வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இந்த மாதிரி வந்து ரீசெண்டாக வந்து இந்த சென்சார் போர்டுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கூட மாற்றி ஒரு மசோதா வந்துச்சு. இந்த மாதிரிலாம் மாற்றி கொண்டு வரும்போது அதை வந்து மக்கள்கிட்ட வந்து கருத்து கேட்க வந்து அனுப்புவாங்க. நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை வந்து கொண்டு வரும்போது மக்கள்கிட்ட வந்து வந்துச்சு. அதை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பயங்கரமாக எதிர்த்தாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து இது பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க எதாட்டு கொண்டு வரும்போது மக்கள்கிட்ட வந்து நீங்கள் மெயில் மூலிமா கருத்துக்கள் சொல்லுங்கம்பாங்க. ஸோ அந்த கருத்துக்கள்லாம் வந்து கேட்டு அதை பற்றி வந்து ஆராய்வாங்க. ஓகேவா? தேர்வுக்குழுக்கு வந்து அனுப்புவாங்க. யார் அனுப்புவாங்க? அனுப்பும்போது சபாநாயகர் அல்லது அவைத்தலைவர். அவைத்தலைவர் அப்படிங்கிறது வந்து மாநிலங்களவையோட தலைவர் தான் வந்து அவைத்தலைவரும்பாங்க. சேர்மன் அப்படிம்பாங்க. ஸோ அவர் வந்து தலைவர் அல்லது உறுப்பினர் வந்து நியமனம் செய்வார். ஸோ இந்த குழு அந்த மக்கள்கிட்ட கருத்துக்கள்லாம் கேட்டு ஃபைனலாக வந்து ஒரு அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கும். மேலும் அந்த அறிக்கை மீது வந்து விவாதம் நடத்தி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ட்டு விவாதம் நடத்தி கடைசியாக 3ஆம் வாசிப்பு அப்படிங்கிறது வந்து நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெறுதல். ஏதாவது ஒரு அவையில் வந்து ஃபஸ்ட்டு ஒப்புதல் வந்து வரும். ஓகே, ஏதாவது ஒரு அவையில் வந்து ஃபஸ்ட்டு ஒப்புதல் வரும். அதற்கு பிறகு வந்து 4வது வாசிப்பில் வந்து மற்றொரு அவையிலும் வந்து ஒப்புதல் வந்து வாங்குவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒப்புதல் வாங்கி இந்த தீர்மானம்லாம் நிறைவேற்றப்பட்ட பிறகு கடைசியாக வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து இந்த மசோதா வந்து அனுப்பப்படும். அவர் கையெழுத்து போட்ட பிறகு தான் வந்து இது வந்து
சட்டம் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு சட்டம் இயற்றும் நடைமுறைகள் அப்படிங்கிறது இவ்வளோ இது இருக்குது. இதில் வந்து நிதி முன்வரைவு சட்டமிட்டுறதுல வந்து 2ஆக வந்து பிரிக்கிறாங்க. நிதி முன்வரைவு அல்லது நிதி சாரா. ஓகேவா? நிதி சம்மந்தப்பட்டது அல்லது நிதி சம்மந்தப்படாதது. அதை வந்து சாதாரண அல்லது பொது முன்வரைவு அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. அதை பற்றி வந்து இங்கே பின்னாடி கொடுத்துருக்காங்க. சாதாரண சட்ட முன்வரைவுனா என்ன, நிதி சட்ட முன்வரைவுனா என்னங்கிறத பின்னாடி பார்ப்போம். அதற்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்துருவோம். தனிநபர் சட்ட முன்வரைவு. தனிநபர் சட்ட முன்வரைவு மீதான விவாதம் வந்து ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வந்து நடைபெறும். வெள்ளிக்கிழமையில் வந்து நடைபெறும். மதியம் 2 to 4 மணி வரைக்கும் நடைபெறும். இதற்கு வந்து ஒரு மாதத்திற்கு முன்பே வந்து இதற்கு வந்து அவங்ககிட்ட சொல்லிடணும். ஓகேவா? நாங்கள் இப்படி கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத முன் அறிவிப்பு வந்து தர வேண்டும் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே. மேலும் தனிநபர் முன்வரைவுகள் நிராகரிக்கப்பட்டாலும் அது ஆட்சியில் வந்து எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் 14 தனிநபர் முன்வரைவு மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளன. நிறைய வந்திருக்கு. ஒரு 2000 கிட்ட வந்திருக்கு. அதில் வந்து 14 மட்டும்தான் வந்து நிறைவேற்றப்பட்டுள்ளது. கடைசியாக தனிநபர் சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1970. அடுத்தது சட்டமன்றத்தின் அமைப்பு, அதிகாரம், செயல்பாடுகள். ஓகே, இதை பற்றி இதில் 7வது அட்டவணையில் வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த பட்டியல், ஓகேவா? பட்டியலை பற்றி 7வது அட்டவணையில் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து எத்தனை பட்டியலாக வந்து பிரிக்கிறாங்க? 3 பட்டியலாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்ட்டு 3ஆக வந்து பிரிக்கிறாங்க. இதில் ஒன்றிய பட்டியலில் வந்து 100 துறைகள் வந்து இருக்கிறது. ஓகேவா? ஒன்றிய பட்டியலில் வந்து 100 துறைகள். அது வந்து மத்திய பட்டியல் அப்படிம்பாங்க, இல்லை நடுவண் பட்டியல்னு கூட சொல்லலாம். 100 துறைகள் வந்து இருக்கிறது. மாநில பட்டியலில் வந்து தற்போது வந்து 61 துறைகள் வந்து இருக்கிறது. பொதுப்பட்டியல் அப்படிங்கிறது பார்க்கும்போது 52 துறைகள் வந்து இருக்கிறது. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ ஒன்றிய பட்டியலில் வந்து ஒன்றிய அரசு வந்து சட்டமிட்டு வந்து இயற்றலாம். மாநில பட்டியலில் வந்து மாநில அரசு வந்து சட்டமிட்டு இயற்றலாம். இந்த துறைகள் மீது, ஒன்றிய பட்டியலில் உள்ள துறைகள் மீது ஒன்றிய அரசு சட்டமிட்டலாம். மாநில பட்டியலில் உள்ள துறைகள் மீது மாநில அரசு சட்டமிட்டலாம். பொது பட்டியலில் உள்ள துறைகள் மீது ரெண்டுமே, ஓகேவா? ஒன்றிய அரசும் வந்து சட்டமிட்டலாம், மாநில அரசும் வந்து சட்டமிட்டலாம். 2 பேரும் சட்டமிட்டும் போது அந்த சட்டத்தின் மீது முரண்பாடு ஏற்பட்டால் ஒன்றிய அரசு என்ன சட்டம் இயற்றுகிறதோ அதுதான் வந்து செல்லுபடியே ஆகும். உதாரணத்திற்கு கல்வியில் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் வந்து ஒரு சட்டத்தை இயற்றும் போது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வந்து கல்வியில் இயற்றக்கூடிய சட்டம் வந்து முரண்பாடு ஏற்பட்டால் மத்திய அரசு வந்து என்ன சட்டம் இயற்றுகிறதோ அதுதான் வந்து செல்லுபடியாகும். ஓகேவா? இவ்வளோ தான். இதை வந்து சிம்பிளாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, போதுமானது. அடுத்தது சாதாரண சட்ட முன்வரைவு, நிதி சட்ட முன்வரைவு அப்படின்னாங்களா, அதில் வந்து ஒரு 9 பாயிண்ட் இருக்குது. அதை வந்து என்னென்ட்டு ஜஸ்ட்டு வந்து ஸ்பீடாக வந்து சொல்லியிருந்தேன். இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட்டு ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சாதாரண சட்ட முன்வரைவு அப்படிங்கிறது மக்களவை மற்றும் மாநிலங்களில் 2லேயும் வந்து கொண்டு வரலாம். நிதி சட்ட முன்வரைவு அப்படிங்கிறது மக்களவையில் மட்டும்தான் வந்து கொண்டு வர முடியும். இது அமைச்சர் அல்லது எந்த ஒரு உறுப்பினர்களாலும் வந்து சாதாரண சட்ட முன்வரைவு வந்து அறிமுகப்படுத்த முடியும். இது அமைச்சர் மட்டும்தான் இது கொண்டு வர முடியும். இந்த முன்வரைவை குடியரசுத் தலைவரின் பரிந்துரை இல்லாமலேயே வந்து அறிமுகப்படுத்தலாம். சாதாரண சட்ட முன்வரைவை குடியரசுத் தலைவரோட பரிந்துரையின்படி தான் வந்து கொண்டு வர முடியும். இதை மாநிலங்களவை திருத்தவோ நிராகரிக்க முடியும். இது திருத்தவோ நிராகரிக்கவோ முடியாது. அவங்க பரிந்துரை கொடுத்தாலும் அதை ஏற்கக்கூடியதும் ஏற்காமல் இருப்பதும் மக்களவையோட விருப்பம்தான். 14 நாட்களுக்குள்ளே வந்து திருப்பி அனுப்பிடுவாங்க. இதற்கு வந்து 6 மாத காலத்திற்கு மாநிலங்களவை முன்வரைவை நிறுத்தி வைக்க முடியும். இங்கே 6 மாதம் காலம், இங்கே 14 நாட்கள். ஓகேவா? அடுத்தது மக்களவையிலிருந்து வந்திருந்தாலும் அதற்கு மக்களவை சபாநாயகரின் சான்றளிப்பு தேவையில்லை. ஓகேவா? இந்த முன்வரைவுக்கு. ஆனால் இங்கே வந்து மக்களவை சபாநாயகரோட சான்றிதழ் அவசியம். ஏன்னா அவர் தான் வந்து அந்த மசோதாவை சாதாரண மசோதாவா அல்லது நிதி மசோதாவா அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவருடைய இது சான்றிதழ் வந்து அவசியம். மேலும் ஓகே, இது ஆல்ரெடி தான். கூட்டத்திற்கு வந்து குடியரசுத் தலைவர் வந்து அழைப்பு விடுப்பார். ஏதாவது வந்து சாதாரண சட்ட மசோதா வந்து நிறைவேற்றப்படலை அப்படிங்கும்போது கூட்டத்திற்கு வந்து அழைப்பு வந்து விடுப்பார் குடியரசுத் தலைவர். இங்கே வந்து ஒரே ஒரு அவை தான், மக்களவை மட்டும்தான் அப்படிங்கிறதுனால நிதி மசோதா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நிறைவேறும். அதனால் முடக்கம் அப்படிங்கிறது ஒன்று வந்து ஏற்படலை. அடுத்தது மக்களவையில் இம்முன்வரைவு தோல்வி அடைந்தால் அரசாங்கம் பதவி விலக நேரிடும். இம்முன்வரைவு ஒரு அமைச்சரால் அறிமுகப்பட்டிருந்தால் மட்டுமே.
அமைச்சரால் இந்த சட்ட முன்வரைவை கொண்டு வந்தால் அந்த அரசாங்கம் வந்து பதவி விலக நேரிடும். ஆனால் மற்ற ஆட்கள் கொண்டு வந்தால் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து மக்களவையின் முன்வரைவு தோல்வி அடைந்தால் அரசாங்கம் பதவி விலக வேண்டும். அதில் தோல்வி அடையாது. ஓகே, குடியரசுத் தலைவர் இம்முன்வரைவை நிராகரிக்க மறுபரிசீலனை செய்யுமாறு திருப்பி அனுப்ப முடியும். ஆனால் இங்கே வந்து நிராகரிக்கவோ பரிசீலனை செய்வோ திருப்பி அனுப்ப முடியாது. அடுத்தது இந்த மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் பட்டியங்களோட பேர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு டைம் வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. பின்வருவற்றுள் எது மாநில பட்டியலில் இல்லாதது, எது மாநில பட்டியலில் உள்ளது, இந்த மாதிரி வந்து கேள்விகள் கேட்கலாம். அடுத்த சட்டங்களோட நடைமுறைகள் மற்றும் வழிமுறைகள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகிள் 368 படி இந்த திருத்தங்கள்லாம் வந்து செய்கிறாங்க. இதை வந்து 3 இதாக வந்து இந்த திருத்த சட்டங்களின் வகைகளை வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து என்னது, நாடாளுமன்றத்தின் தனிப்பெரும்பான்மை அல்லது சாதாரண பெரும்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சாதாரண அறுதி பெரும்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னென்னா, நாடாளுமன்றத்திற்கு வருகை புரிந்தவர்களில் 50% மேல் வாக்கு கொடுத்து ஆதரவு கொடுத்தால் இந்த இது வந்து நிறைவேறிவிடும். நாடாளுமன்றத்தின் சாதாரண பெரும்பான்மை அல்லது தனிப்பெரும்பான்மை அல்லது அறுதி பெரும்பான்மை அப்படிங்கிறது. ஓகேவா? நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மை அப்படிங்கிறது என்னென்னா, மொத்த உறுப்பினர்களில் 2 பங்கு உறுப்பினர்கள் கண்டிப்பாக வந்து குறையாமல் வந்து வருகை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஓகேவா? மொத்த உறுப்பினர்களில் 2 பங்கு உறுப்பினர்கள் கண்டிப்பாக வருகை புரிந்திருக்க வேண்டும். அதில் 50% மேலே வந்து ஆதரவு தந்தால் சிறப்பு பெரும்பான்மை அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. மேலும் நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை மற்றும் சரிபாதி மாநில சட்டமன்றங்களால் ஏற்புறுதி செய்யப்படுகிறது. இது வந்து என்னென்னா, இந்த சிறப்பு பெரும்பான்மை வாங்கிட்டோம், மேலும் பாதி மாநிலத்தோட 50% மாநிலத்தோட ஆதரவு வந்து பெறுகிறது. 50% மாநிலம்னு எத்தனை, 14 மாநிலத்தோட ஆதரவு வந்து பெற்றால் இந்த 3வது வந்து நிறைவேற்றப்படும். ஓகேவா? இது வந்து இதில் வந்து புக்கில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, எந்தெந்த இதற்கு எந்தெந்த சட்ட திருத்தம் வந்து உபயோகமாகும் அப்படின்ட்டு ஒரு நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து புக்கில் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் வந்து புக்கில் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த 2.6 அண்ட் 2.7க்கு வந்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் லெசன் நம்பர் 3 வந்து ரெஃபர் பண்ணாலே போதும். அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வந்து கொடுத்துருப்பாங்க. நாடாளுமன்ற குழுக்கள் அப்படிங்கும்போது நிலைக்குழுக்கள், தற்காலிக குழுக்கள் அப்படின்ற 2வது பிரிக்கிறாங்க. இதில் வந்து ஒன்லி நேம்ஸாக தான் இருக்குமே தவிர மற்றபடி பெருசாக வந்து ஒன்றும் கிடையாது. நிலைக்குழுக்கள் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து இருக்கக்கூடிய ஒரு குழுக்கள். தற்காலிக குழுக்கள்ங்கிறது ஏதாவது ஒரு விஷயத்திற்காண்டி உருவாக்கப்பட்ட குழுக்களை வந்து தற்காலிக குழுக்கள் அப்படின்ட்டு சொல்லுவார்கள். ஓகேவா? இந்த நிலைக்குழுக்கள் வந்து 6 வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. நிதிக்குழுக்கள், துறைசார் நிலைக்குழுக்கள், விசாரணை குழுக்கள், கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு குழுக்கள், அவையின் தினசரி அலுவலர்களுக்கான குழுக்கள், சேவை குழுக்கள். ஓகேவா? இப்படின்னு கொடுத்துருக்காங்க. தற்காலிக குழுக்களை வந்து 2 தான் பிரிச்சிருக்காங்க. விசாரணை குழு, ஆலோசனை குழு அப்படின்ட்டு 2 வந்து பிரிச்சிருக்காங்க. இதில் உள்ளே கொடுத்துருக்காங்கல்ல அலுவல் ஆலோசனை குழு, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இதை பற்றிலாம் எக்ஸ்டெண்டாக வந்து எதுவுமே வந்து கொடுக்கல. ஓகே, இதில் கொடுத்ததில் வந்து எதை பற்றி வந்து கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு இருக்கா நிதி குழுக்கள். இந்த நிதி குழுக்கள் உள்ள பொது கணக்கு குழு, மதிப்பீட்டு குழு, பொதுத்துறை நிறுவன குழு, இதை பற்றி மட்டும்தான் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, அது வந்து என்னென்ட்டு வந்து பார்ப்போம். ஓகே, இதோடு வந்து விசாரணை குழுக்கள் வந்து 2 முடிச்சிட்டாங்க. விசாரணை குழு, ஆலோசனை குழு, தற்காலிக குழுக்கள் வந்து விசாரணை குழு, ஆலோசனை குழுக்கள் 2 முடிச்சிட்டாங்க. அதை பற்றி பெருசாக வந்து ஒன்றும் சொல்ல. அந்த ஃபஸ்ட்டு நிதி குழுவில் உள்ள 3 இதை வந்து சொல்கிறாங்க. மதிப்பீட்டு குழு அப்படிங்கிறது வந்து பொருளாதாரம் சார்ந்த கொள்கைகள், மாற்று கொள்கைகள், நிர்வாக சீர்திருத்தங்களுக்காக இந்த மதிப்பீட்டு குழுக்களை வந்து கொண்டு வராங்க. ஓகே, பொருளாதாரம் ரிலேட்டடு. பொது கணக்கு குழுவுக்கு வந்து மாநிலத்தின் ஒதுக்கீட்டு கணக்குகளையும் இந்திய அரசு கணக்கு தணிக்கை தலைவரின் அறிக்கையையும் ஆய்வு செய்வதே இக்குழுவின் முதன்மை பணி. ஓகே, இதே மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து பொதுத்துறை நிறுவனங்களின் குழு அப்படிங்கும்போது, பொதுத்துறை நிறுவனம்னா என்னது, கவர்மெண்ட்டோட நிறுவனங்கள். ஓகேவா? அதை வந்து பார்த்துக்கோங்க. தணிக்கை அறிக்கை கணக்குகளையும் பொதுத்துறை நிறுவன கணக்குகளையும் அவ்வப்போது ஆய்வு செய்வதற்காக இந்த குழு உள்ளது. கவர்மெண்ட்டோட அந்த கம்பெனிஸோட கவர்மெண்ட் கம்பெனியோட ஸ்டாட்ஸை வந்து பார்க்குவதற்கு பொதுத்துறை நிறுவனங்களை குறித்த இந்திய அரசு கணக்கு தணிக்கையாளரின் CAG தலைவரின் அறிக்கைகளை இந்த குழு ஆய்வு செய்கிறது. ஸோ பொதுத்துறை நிறுவனத்தோட அறிக்கைகளை வந்து ஆய்வு செய்கிறதுன்னு மட்டும் ஸ்மார்ட்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, போதுமானது. இவ்வளோதாங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்னது எல்லாத்தையும் படிச்சுட்டு இந்த வீடியோ வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாடம் வந்து கம்ப்ளீட் வந்து ஆகியிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.